Morning students, now we are going to see Unit 3 Prose Empowered Women Navigating the World, page number 64. இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த கூகுளில் அவங்களுக்கு தெரியாத விஷயம் சில விஷயங்களை கூட கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஒன், இன்டர்வியூர் கொஷின் அரைஸ் பண்ணுறார். ஹவு டுட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சி? உங்கள் க்ரூ இருக்கு இல்லையா, க்ரூன்னா நம்ம சொன்னோம் 4 to 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சியில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. டியூரிங் த circumnavigation we picked up some hobbies and kept posting pictures of delicacies like goglops and cakes. We also read books when the weather was pleasant and did some quilling and craft work. நாங்கள் அந்த circumnavigation இருக்கும்போது நாங்கள் என்னென்ன பண்ணுவோம், எங்களுடைய ஹாபீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டெலிகேசிஸ் அப்படின்னா வந்து டெலிஷியஸ் ஃபுட்டு, டேஸ்டியான ஃபுட்லாம் வந்து நாங்கள் செய்வோம். கொலாபாஸ் அப்படின்னா வந்து இந்த கொல்காபாஸ்னால் இந்த பானிபூரி சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நாங்கள் செய்வோம். கேக்ஸ் எல்லாம் நாங்கள் செய்வோம் எங்களுடைய டைம் பாஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சீல என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டது. We also read books when weathers were pleasant and did not some quilling and craft work. குவில்லிங்னா வந்து இந்த பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பேப்பர் கட்டிங் அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம். ஒரு வேளை வந்து வெதர் ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸ்டாம்லாம் இல்லாமல் விண்டுலாம் இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், குவில்லிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கை வந்து நாங்கள் பேப்பர் கட்டிங் இல்லைனா கிராஃப்ட் ஒர்க்கை நாங்கள் பண்ணுவோம். வைல் டீம் லீடர் ஜோஷி ரீட் காமிக்ஸ் அண்ட் த ராமாயணா டியூரிங் ஹர் ஜேர்னி, ஐ லவ்ட் குக்கிங் ஆஸ் வெல் அஸ் ஸோ ஐ இன்க்ளூட் இன் பேக்கிங். ஸோ எங்களுடைய டீம் லீடர் யாருன்னு பார்த்தா வேட்டிகா ஜோஷி தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப காமிக்ஸான புக்ஸு அப்படின்னா ராமாயணம் அதை பற்றிலாம் வந்து ரீட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன பிடிக்கும், ஸ்வாதி தானே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை பண்ணுவேன். ஐ எம் ஆல்சோ லைக் டு கிராஃப்டிங் எ லாட், எனக்கு வந்து கிராஃப்டிங்கும் பிடிக்கும். ஸோ ஐ யூஸ் டு மேக் லேம்ப் ஷேட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேம்ப் ஷேட்ஸ்னால் அது வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நான் வந்து பண்ணுவேன் சம்டைம்ஸ். I loved it when people appreciate the food that I cook. So I gave my crew members the best dishes that was possible on land with the limited resources that we had on the boat. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்களுடைய க்ரூ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி யாராச்சும் என்னை வந்து அந்த குரூப்லேருந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா சம்வாட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னால் லேண்டில் பண்ணுற லெவலுக்கு பண்ண முடியாது, ஏன்னா லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்கும். அங்கே கிடைக்கிற மாதிரி இங்கே எல்லாமே கிடைக்காது, லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ என்னால் போட்டில் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி சொல்கிறாங்க. Vatika Joshi, 6 is the great number. We were always entertaining. We watched movies, listened to music, and you won't believe some the goodies that grew wrestling up in our tiny pantry. Even while sailing in rough seas, we made parathas, baked cakes and breads. I even made alva and rasagullas. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேதிகா ஜோஷி 6 மெம்பர் அப்படின்றது வந்து சம்வாட் கிரேட்டு, ஆல்வேஸ் என்டர்டெய்னிங். நாங்கள் வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவோம். எப்படின்னா நாங்கள் மியூசிக் வாட்ச் பண்ணுவோம், மியூசிக் லிசன் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து இன்னும் என்னென்னலாம் பண்ணுவோன்னா ரொம்ப பரவசமான விஷயம் நிறைய வந்து ரொம்ப கிரேட்டான விஷயம்லாம் நாங்கள் நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் வைல் செயிலிங் இன் த ரஃப் சீஸ் we had parathas, baked cakes and breads and even made alva and rasgulla. Sometimes அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சீல போகும்போது பேக்கிங் கேக்ஸு, பிரெட்ஸு, அல்வா, ரசகுல்லா இது எல்லாமே வந்து மேக் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. We celebrated festival at sea. When we think about it now on land, we remember the Diwali we spent at sea. ஸோ நாங்கள் சம்டைம்ஸ் வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து திங்க் பண்ணுவோம். வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல் அட் சீல கூட நாங்கள் வந்து ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணோம். எப்படின்னாக்கும் when we think about in now on land, we remember the Diwali we spent at sea. நாங்கள் லேண்டில் இருக்கும்போது தீபாவளி நாங்கள் எப்படி அங்கே ஸ்பெண்ட் பண்ணோன்றதை ரிமெம்பர் பண்ணோம். தீபாவளி நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் சீல அப்படின்னு சொல்கிறாங்க. We celebrated 3 birthdays including the first birthday of the boat. Also specific occasions like crossing the equator, the international dateline and search. ஸோ நான் என்னென்னலாம் பார்த்தோன்னா 3 மெம்பர்ஸுடைய பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு
பர்த்டே ஆஃப் த போட்டுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஆல்சோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஈக்வேட்டர் கிராஸ் ஆகும் இல்லையா அந்த லைனு, தென் டேட் லைன் அண்ட் சர்ச்னா இந்த டேட் எல்லாம் மாறும் அந்த டேஸில், அந்த மாதிரி ஒன்று டைமில் நாங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே நாங்கள் அங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த வாயேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர் ஆஸ் எ யங் ஹவு வுட் யூ கன்சிடர் தீஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் ஏ உமன், சாரி நீங்கள் வந்து உமனாக இருந்து நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, இன்டர்வியூ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வாட் மோட்டிவேஷன் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் கண்ட்ரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம கண்ட்ரியுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு. அதுக்கு ஸ்வாதி சொல்கிறாங்க, வி க்ரூ தட் என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் அஸ் அண்ட் ப்ரேயிங் ஃபார் அஸ், ஸோ வி நெவர் வாண்டட் தெம் டு ஹாவ் எ சிங்கிள் டே திங்கிங் தட் வி ஆர் இன் ட்ரபிள். எல்லா கண்ட்ரீஸில் இருக்க என்டையர் கண்ட்ரி ஃபுல்லாக எல்லாருமே எங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் வந்து எந்த விதமான ட்ரபுளையும் சிங்கிள் ட்ரபுள் கூட எங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியும். we knew that is going to happen, but the people out they did not know what kind of challenges we were facing. எந்த மாதிரியான சேலஞ்சஸ், எந்த மாதிரியான ஒரு கஷ்டம், அது எல்லாத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து தெரியாது, ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, சாரி அதை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோட்டிவ்ஸ் தட் we kept in mind was that we did not want to frighten them. We decided that once the circumnavigating was over, we are going to show what we having actually gone through. ஸோ நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா, எங்களுக்கு வர கஷ்டம், ஃப்ரைட்டன், பயம், இது எல்லாத்தையுமே எதையுமே நாங்கள் வந்து சொல்லி மக்களை நாங்கள் வந்து பயம்படுத்த மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த நாங்களே வந்து ஏதாச்சும் டிசைட் பண்ணி அந்த வாயேஜை சர்க்கும்நேவிகேட்டிங் ரூல்ஸில் நாங்கள் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் ஒன், இன்டர்வியூவர் ஆஸ் எ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் ஒரு உமனாக இருந்து ஒரு விமனாக இருந்து நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனாக எப்படி நீங்கள் வந்து அதை உணர்றீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேட்டிகா ஜோஷி, திஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஆனர் அண்ட் வி குட் நாட் ஹாவ் இமேஜினேட் எனிதிங் பெட்டர் ஃபார் ஆர் காஸ்ட் ஆஃப். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கௌரவம், ஹானர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதை விட ஒரு பெரிய விஷயம், காஸ்ட் ஆஃப் அப்படியே இதை விட ஒரு பெரிய விஷயம், ஒரு டேலண்ட்டை வந்து நாங்கள் வெளிக்கொணர்றதுக்கு, காஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு, எங்களுடைய டேலண்ட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ இது வந்து ஒரு கிரேட் ஆனர், இது வந்து எங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு கௌரவப்படுத்தினா மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் வி பிகின் அண்ட் ஓல்ட் விமென் டீம், இட் இஸ் அ கிரேட் பூஸ்ட் டு விமென் இன் த கண்ட்ரி. ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த ஆல் விமென் டீம் நாங்கள் 6 மெம்பர்ஸ் போனோம் இல்லையா, இது வந்து அந்த கிரேட் உமன் கண்ட்ரி, இந்த உலகத்தில் இருக்க எல்லா வேர்ல்டில் இருக்க எல்லாருமே பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆஸ் we are going as sailors, as we are sailors have seen that sea does not discriminate between genders. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செயிலிங்கில் போகிறது அப்படின்றது நாங்கள் சீல தான் போனோம், செயில் பண்ணோம். இந்த செயில் பண்ண விஷயத்தில் எங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணல, நீங்கள் வந்து எந்த ஜெண்டர், நீங்கள் வந்து மேல் ஜெண்டரா ஃபீமேல் ஜெண்டரா அப்படின்றத வந்து வந்து எங்களை பிரித்து பார்க்கல, டிஸ்கிரிமினேட் பண்ணல. இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் we have realized that gender does not playing a role in sailing. நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் ஒரு ஜெண்டர் அப்படின்றது வந்து ஒரு நியூட்ரல் தான், இவங்க தான் இதை பண்ணணும், அவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்னா வந்து செயில் பண்ணும்போது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எங்களை வந்து பிரித்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் டு பூஸ்ட் த மோரல் in the country and for more women to take in adventures like sailing, I feel it is a great that all women team had been formed to undergo this expedition. எல்லா உமன்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்தா மாதிரி தான் இருக்கும் இந்த கண்ட்ரியில். எல்லாருமே வந்து எல்லாராலையுமே all the women, I feel it is a great that an all women team had been formed to undergo this. இதை தான் எல்லா விமென்ஸுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ப்ரோஸில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜெண்டர் ஃபீமேல் ஜெண்டரால் மட்டும்தான் இது முடியும், மேல் ஜெண்டரால் மட்டும்தான் முடியும் இல்லை, நம்ம நினச்சோம் we can achieve all things. எதுவுமே யாருமே நம்ம வந்து ப்ளேம் பண்ண வேணாம், எதுவுமே வந்து நமக்கு வந்து
டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு சிஓ நேச்சர் வந்து நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. ஸோ டூ ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப தைரியத்தோட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம், இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ரொம்ப கிளியரான வித் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.